எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பத்திமை என்ற ஒரு குருடன், அவருடைய வாழ்க்கை மாறுமான்ற ஒரு எந்த விதமான வாழ்க்கைக்கான எதிர்காலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில என் குடும்பம் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு, யாராலுமே எழுப்ப முடியாது, கடன் பிரச்சனையில இருக்கும், வாழ்க்கைனா எதிர்காலம்னா என்னன்னு கூட தெரியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா பத்திமைன்ற குருடன் என்ன பண்ணாருன்னா, இயேசு சுவாமி அந்த சாலை ஓரத்துல கடந்து போறாரு என்று அறிஞ்சு இவர் தான் அற்புதத்தையும் அடையாளத்தையும் பண்ணுகிற தெய்வமாச்சே, இந்த ஒரு வாய்ப்பை நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நான் கரெக்டா இந்த ஒரு வாய்ப்பை நான் தேர்ந்தெடுத்துட்டேன்னா என் வாழ்க்கை மாறுமா அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அந்த பத்திமையை கடந்து போனாரு. இயேசு சுவாமி அந்த சாலையில கடந்து போகும்போது அநேக பேர் அதட்டுறாங்க, நீ அமைதியா இருப்பா அப்படின்ட்டு ஒரு திரளான கூட்டம் போகும்போது அவர் என்ன தெரியுமா பண்ணாரா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னாராம். அங்க அவ்வளவு பெரிய கூட்டம் கடந்து போச்சு. ஆனா அந்த குருடனுடைய சத்தத்தை யாரு கேட்டா பாத்தீங்கன்னா மனுஷன் கேட்கலங்க. சத்தத்தை கொண்டு வந்திருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே பெரியவங்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வீட்டுல தனிமையா அழுது கொண்டிருக்கிற நேரத்தை யாருமே பார்க்காம இருக்கலாம், கண்ணீரோட இருந்த நாட்கள்ல யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனா இயேசு பார்க்கிறாரு. இந்த வேளையில நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இயேசுவே என் உள்ளத்துல நீங்க வாங்கன்னு நீங்க கூப்பிடுவீங்கன்னா இந்த இரவு இயேசு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். சந்தித்தார். என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா படிப்பில் பார்த்தீங்கன்னா தோல்வியில் இருந்தது. என்னுடைய +2 வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு தற்கொலை முடிவு எடுத்தெல்லாம் பார்த்தேன், தற்கொலை பண்ணிக்கலாம், ஏன்னா வாழ்கிறதே வேஸ்ட்டு, ஏன்னா எது எடுத்தாலும் நம்மளுக்கு தோல்வியாக வருது நம்ம வாழ்க்கையில். நம்ம ஒரு முடிவு கொண்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு பார்த்தீங்கன்னா என்னை சந்தித்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெய்யான விடுதலை தந்தார். அநேக இடத்துல தேடி போய் பார்த்தேன், என்னால் ஒரு விடுதலையை காண முடியல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தது போல உங்கள் அன்புலத்துக்கு சொல்றாரு, இயேசு உங்களையே விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்த இயேசு இன்னைக்கும் நன்மை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் போனால் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. குடும்பத்துல ஏதோ பெரிய பிரச்சனையா இயேசு கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை நீங்க வியாதியில இருக்கீங்களா, இயேசுவை கூப்பிடுங்க. ஒருவேளை நீங்க பெரிய மந்திரக்கட்டுல பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இயேசுவை கூடுங்க. இல்ல தீராத வியாதியா, இயேசு கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை வேலை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, இந்த உலகத்துல ஒரு சமாதானமே இல்லையா, அந்த சமாதானத்தை தருகிறவர் தாங்க இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த இயேசு உங்களுக்கு அறிவிக்கிறோங்க. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. ஒரே ஒரு வாட்டி இயேசுவை டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஒரே ஒரு வாட்டி இயேசு கூப்பிட்டு தான் பாருங்களேன். எத்தனையோ எந்தெந்த இடத்துக்கு நீங்க போயிருப்பீங்க, யாரையோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு வாட்டி முடிவே இல்லாத காரியத்தை இயேசு கிட்ட நீங்க சொல்லி பாருங்களேன். அவர் கண்டிப்பா விடுதலை அளிக்கிற தேவனுங்க. காரணம் அவர் உனக்காக எனக்கு அவர் ரத்தம் சிந்திருக்கிறாருங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார், நீ விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில நடந்த அற்புதங்களும் இயேசு எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் நாங்கள் அறிவித்து நீங்களும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில கூட அநேக துக்கங்கள், ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பினாலே கேள்விப்பட்டு அதை அறிந்து நாங்கள் எங்கள் பாவத்தை ஒப்புக் கொடுத்து இன்றைக்கு அவர் அறிந்து பாவம் இல்லாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரை எங்களுக்கு ரட்சிக்கக்கூடியவர் என்று நாங்கள் இன்று அறிவிக்கிறோம். உயிரோடு இருக்கிற அந்த இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தை செய்யவும் இன்னைக்கு இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இந்த வாழ்க்கையில எதை இழந்திருக்கிறோம், இன்னைக்கு நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம், நிம்மதி இழந்திருக்கிறோம், மகிழ்ச்சி இழந்திருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை இழந்திருக்கிறோம். பிள்ளைகள் பாருங்க, இன்னைக்கு செல்போனோட பேசின்னு இருக்குது. இன்னைக்கு உலகத்துல பெற்றோர் பிள்ளைகளோட பேசவே நீங்க டிவியோட பேசின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள என்ன இல்லை, நல்ல ஐக்கியம் இல்லை, நல்ல ஒரு அன்பு இல்லை.
ஆனால் அன்பை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்துல இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எங்கள் அப்பாவும் நீரே, எங்கள் அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே, தேறுதல் நீரே. உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே. உம்மை தவிர விருப்பம் இல்லை எங்கள் வாழ்விலே. உம்மை தவிர விருப்பம் இல்லை எங்கள் வாழ்விலே. நான் வந்து கர்த்தரை அறிஞ்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கர்த்தர் செஞ்சாரு. எங்கள் குடும்பத்தை வந்து நான் தான் முன்னெடுத்து நடத்தணும் போது நான் இல்லைன்னா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் வந்து எனக்கு தகப்பனாக இருந்து எங்கள் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை ஒரு சில விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நாங்கள் வந்து ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து மரித்து போயிடுவாருன்ற நிலைமையில் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் சேர்க்கும் போது ஆல்மோஸ்ட் அவர் வந்து மரித்திருவாருன்ற எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து ஒரு வேலைக்கு போய் எங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கிற அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஜீவனை கொடுத்தது ஆண்டவர் மட்டும்தான். குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. பிரியமானவர்களே, கொஞ்ச கால வாழ்க்கை, இந்த கொஞ்ச கால வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல. பாவிகளை ரட்சிக்க இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். தங்கச்சி, வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் இயேசு. இயேசு உள்ள நேசிக்கிறார். என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு